வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்க் ரிகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ல ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 3 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? On March 31st, 2018, the cash book of Prabhu showed a bank balance of rupees 4,850. While verifying with the passbook, the following facts were noted. நமக்கு வந்து பிரபுவோட கேஷ் புக் கொடுத்திருக்காங்க. ஓகே, அதோட பேங்க் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 4,850 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு பாருங்க. செக் சென்ட் இன் ஃபார் கலெக்ஷன் பிஃபோர் March 31st, 2018 and not credited by the bank amounted in all to rupees 845. பாத்தீங்கன்னா செக்க வந்து கலெக்ஷனுக்காக சென்ட் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகல. அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கேஷ் புக்ல பாத்தீங்கன்னா அத வந்து ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது செக் வந்து சென்ட் இல்லையா, அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா டெபாசிட் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, ஆனா என்ன ஆயிடுக்கு? கிரெடிட் பண்ணல பேங்க். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் இப்ப அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளது ஆட் ஆயிருக்கும் 845 நம்ம கேஷ் புக்ல ஆட் ஆயிருக்கும். அதனால இப்ப நம்ம அதை சப்ராக்ட் பண்ணி காட்டணும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க. செக் issued before March 31st, 2018 but not presented for payment amounted to rupees 885. அதாவது நம்ம வந்து செக் வந்து கொடுத்திருக்கோம், இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம இப்போ கேஷ் புக்ல என்ன ஆயிட்டு இருக்கோம்? அத வந்து மைனஸ் பண்ணிட்டு இருப்பாங்க 885. ஆனா அத வந்து பிரசன்டே பண்ணல பேங்க்ல. அதனால பாஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரி வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம மைனஸ் பண்ணதை இப்ப நம்ம ஆட் பண்ணி காட்ட போறோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. பேங்க் சார்ஜஸ் sum of rupees 100 towards incidental charges. பேங்க் பாத்தீங்கன்னா இன்சிடென்ஷியல் சார்ஜ் போட்டிருக்காங்க. அப்ப பாஸ்புக்ல மட்டும் என்ட்ரி இருந்திருக்கும், கேஷ் புக்ல என்ட்ரி இல்ல. இப்ப நம்ம போடணும். அண்ட் கிரெடிட்டட் இன்ட்ரெஸ்ட் rupees 250. என்ன பண்ணிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணிருக்காங்க 250, நம்மளதுல வந்து இல்ல. சோ நம்ம இப்ப வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க. The banker has given a wrong credit of rupees 250. அதாவது ராங்கா வந்து கிரெடிட் பண்ணிருக்காங்க. ஓகே, ராங்கா வந்து என்ன பண்ணிட்டார்? பேங்கர் வந்து பண்ணிட்டாரு. சோ நம்ம இப்ப ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Mr. Nathan has paid into the bank directly a sum of rupees 300 on March 28, 2018, which has not been entered in the cash book. நாதன் என்ன பண்ணிட்டாரு? டைரக்டாவே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா பேங்க்குக்கு பே பண்ணிட்டாரு 300 rupees. ஓகே, இது பாருங்க. A check for rupees 200 sent for collection and returned unpaid. செக் வந்து 200 வந்து கலெக்ஷனுக்காக சென்ட் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. has not been entered in the cash book. கேஷ் புக்ல அதை என்டரும் பண்ணல. ஓகேவா? எஸ். இப்ப இதுக்கெல்லாம் நம்ம போடலாம். எதெல்லாம் ஆட் பண்ண போறோம், எதெல்லாம் சப்ராக்ட் பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக் சென்ட் ஃபார் கலெக்ஷன். ஓகே, ஆனா வந்து என்ன பண்ணிட்டாங்க? பேங்க் வந்து அதை கிரெடிட் பண்ணல. செக்கை வந்து நம்ம கலெக்ஷனுக்காக சென்ட் பண்ணிட்டோம். சோ நம்ம அதை ஆட் பண்ணிருக்கோம். பேங்க் பண்ணா தொட்டு அது ரிவர்ஸ். இப்ப நம்ம அதை மைனஸ் பண்ணணும். ஓகே, முதல்ல பேங்க் பேலன்ஸ் வந்து எழுதிக்கலாம். அதாவது பேங்க் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல 4,850 கேஷ் புக் படி, அந்த பேலன்ஸ் எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த செக் வந்து நம்ம சென்ட் பண்ணிருக்கோம் இல்லையா 845, அதை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? எஸ். செக் இஷ்யூ பண்ணியாச்சு. நம்மளோட கேஷ் புக்ல நம்ம இஷ்யூடுன்னு சொல்லிட்டு அதை மைனஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டே பண்ணல. அதனால இப்ப அதை நம்ம சரி செய்யறதுக்காக என்ன பண்ண போறோம்? 885 ஆட் பண்ண போறோம். எஸ், ஆட் பண்ணியாச்சு. செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். அதுக்கப்புறம் பேங்கர் வந்து சார்ஜ் பண்ணிருக்காரு இல்லையா, அது நமக்கு தெரியாது. அவர் வந்து சப்ராக்ட் பண்ணிருப்பாரு. சோ நம்ம இப்ப வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்ப சப்ராக்ட் பண்றோம். பேங்க் இன்சிடென்டல் சார்ஜஸ் 100. அப்புறம் கிரெடிட்டட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, பேங்க் வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க இன்ட்ரெஸ்ட். ஆனா நமக்கு அது தெரியாது. சோ நம்ம இப்பதான் அதை ஆட் பண்ணணும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டர் போட்டாச்சா? அப்புறம் பேங்கர் ஹாஸ் given a wrong credit for 250. பேங்கர் வந்து ராங் கிரெடிட் கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம அதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, இப்ப நம்ம அதை
ஆட் பண்ணிக்கலாம். ராங் கிரெடிட் பை த பேங்க். ஓகே, அவர் வந்து ராங்கா கொடுத்துட்டாரு. நம்ம இப்ப வந்து அதே வந்து நம்மளும் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாதன் வந்து டைரக்டா பேங்க்குக்கு பே பண்ணிருக்காரு. அதாவது பேங்க்ல வந்து நமக்கு ஆட் ஆயிட்டு இருக்கும், நம்ம கேஷ் புக்ல இருக்காது. இப்ப நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க. பே டைரக்ட்லி டு த பேங்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக் வந்து சென்ட் பண்ணிருக்கோம் கலெக்ஷனுக்காக அண்ட் ரிட்டர்ன் அன்பெய்டு. ஓகே, அது வந்து அன்பெய்டு அண்ட் இட் ஹஸ் நாட் பீன் என்டர்ட் இன் த கேஷ் புக். கேஷ் புக்ல அதை என்ட்ரியும் நம்ம போடல. ஓகேவா, சென்ட் ஃபார் கலெக்ஷன் அது டிஸ்ஆனர்ட் மாதிரி. ஓகே, அன்பெய்ட் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு, பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேப்பா, அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப சப்ராக்ட் பண்ணணும் 200. ஓகேவா, இப்ப எல்லாமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் போட்டாச்சு அண்ட் சப்ராக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. சோ இப்ப நம்ம ஆட் பண்ண வேண்டியது மட்டும் ஆட் பண்ணி இங்க அவுட்டர் காலம்ல போடலாம். 885, 250, 250, 300 எவ்வளவு வருது பாருங்க. ஓகே, அதே மாதிரி லெஸ் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல போடலாம். இது பாத்தீங்கன்னா 1685, இது 1145. சோ இப்ப நம்ம இந்த 4850யோட இந்த 1685 ஆட் பண்ணணும். இவ்வளவு பாருங்க, 6535 வந்துருச்சு. இப்ப இதுல இந்த சப்ராக்ட் பண்ண வேண்டியதை மைனஸ் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணா வரதுதான் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். ஓகே, 1145 மைனஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா 5390. இதுதான் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு இல்லையா? சோ உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக இதே மாதிரி மாடல்லயே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. Thank you for your patient listening.